ஒரு வசன வியாபாரி, ஒரு கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்கு, நாஞ்சில் சம்பத். அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, தமிழ்நாட்டுல ஒரு 10 சிறந்த பேச்சாளர் இருக்காங்கன்னா, அதுல முதல் ஆள் நான் தான். இவனுக்கு இவனே சொல்லிக்குவான் நாஞ்சில் சம்பத். என்னை விட சிறந்த முறையில தமிழ் பேச யாருன்னா ஆள் இருக்காங்களா? இவர் திருவள்ளூருக்கு ஒண்ணு விட்ட மச்சான். நான் ஒரு கொள்கைவாதி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன பயன்படுத்திக்க தெரியல யாருக்கும். போ பீச்சுக்கு போ 7 மணிக்கு மேல. யார திட்டுறானோ 4 வருஷத்துல அந்த கட்சியில போய் அவங்கள புகழ்ந்து பேசுவான். நாஞ்சில் சம்பத் பேசின பேச்சுக்கு அவனுக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவனை கூட்டின்னு வந்து திமுக மேடையில ஏத்துனாங்க எங்க ஆட்கள். மேடையை திமுக மேடையை ஆக்கிரமிச்சிட்டோம். பாரம்பரிய திமுக குடும்பம். தீக்கால இருந்து அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள், இன்க்ளூடிங் குடியாத்த குமரன். எங்களுக்கு யாருக்கும் கூட்டம் இல்ல. இப்பதான் நாஞ்சில் சம்பத் வந்து போனா 2 லட்சம் செலவாச்சு. எங்க மேடை ஆக்கிரமிச்சான். எங்க பேச்சாளர்களுக்கு என்ன நிலைமை? ஈரோடு இறைவன் எங்களுக்கெல்லாம் தமிழாசா இணைய எழுச்சி கவிஞர். பள்ளி மாணவனா இருக்கும் பொழுதே தலைவர் தளபதியோடு பயணித்தவர் எவரெஸ்ட் கணேசன். கரூர் முரளி நல்ல பேச்சாளர். சகோதரி சேலம் சுஜாதா. இந்த சம்பத் வந்து எங்க கூட்டத்தை திருடிட்டானே. உனக்கு என்னடா சம்பாதிச்சேடா 6 வருஷம் கேட்டா, நான் 6 வருஷமா எந்த கட்சிக்கும் போலையே, நான் ஏன் கட்சி மாறணும்? நான் 6 வருஷமா எந்த கட்சிக்கும் போல, எந்த கட்சிக்கு போலனா எந்த மேடையிலடா பேசுனேன்? கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்குன்னு உன்னை யாரும் கூப்பிடல. ரத்தம் சிந்தி சிந்தி கட்சிக்காக பேச ஒரு பேச்சாளர் எதுவும் இல்ல. நாஞ்சில் சம்பத்துக்கு நடந்துச்சு. அந்த அளவுக்கு கட்சி முக்கியத்துவம் கொடுத்துச்சு. திராவிட இயக்க பேச்சாளர். குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அரசியல் விபச்சாரி, ஒரு வசன வியாபாரி, ஒரு கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்கு, நாஞ்சில் சம்பத் என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பிராஸ்டியூட். அதை விட இன்னும் கீழே போய் எதனா சொன்னா சொல்லலாம். அந்த நாஞ்சில் சம்பத் என்று சொல்றக்கூடியவன் போகாத கட்சியே கிடையாது. போகாத கட்சியே கிடையாது. ஆரம்பத்தில் திமுக, அதன் பிறகு வைகோவோடு மதிமுக சென்று, பிறகு வைகோவுக்கே துரோகம் செய்து வைகோவால் நீக்கப்பட்டு, அதன் பிறகு அதிமுகவில் போய் சேர்ந்து, அதிமுகவில் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா பக்கம் போய் சசிகலாவுக்கு ஜால்ரா அடித்து, அதன் பிறகு டிடிவி தினகரன், அதன் பிறகு அவர்கள் காலை பிடித்துக் கொண்டு திராவிட இயக்க பேச்சாளர் என்ற போர்வையிலே ஒரு 6 வருடங்கள் திமுகவிலே லட்சமாக சம்பாதித்து விட்டு, நடுவில் மதிமுகவிலிருந்து வெளியே சென்றிருக்கிற மல்லை சத்யா தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம் அந்த கட்சியில போய் தலை காட்டி, இப்பொழுது தற்குறி, பொம்பளை பொறுக்கி, குடிகாரன் நடிகர் விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்கிறான் அந்த மனிதன் நாஞ்சில் சம்பத். பெரிய கொள்கைவாதி மாதிரி பேசுறான். பெரிய கொள்கைவாதி மாதிரி பேசுறான். அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, தமிழ்நாட்டுல ஒரு 10 சிறந்த பேச்சாளர் இருக்காங்கன்னா, அதுல முதல் ஆள் நான் தான். இவனுக்கு இவனே சொல்லிக்குவான் நாஞ்சில் சம்பத். என்னை விட சிறந்த முறையில தமிழ் பேச யாருன்னா ஆள் இருக்காங்களா? இவர் திருவள்ளூருக்கு ஒண்ணு விட்ட மச்சான். நாஞ்சில் சம்பத்து வள்ளுவருக்கு ஒண்ணு விட்ட மச்சான். என்ன மாதிரி தமிழ் பேச யாருன்னா ஆள் இருந்தா காட்டு பார்க்கலாம். 9 மணி நேரம் பேசுவேன். 10 மணி நேரம் பேசுவேன். 10 மணி நேரம் மைக்க குடுத்தினா என்னுடைய வேலையை பார்த்து மைக்க அலண்டு போடும். என்ன மாதிரி பேச ஆள் கிடையாது. நான் ஒரு கொள்கைவாதி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்னை பயன்படுத்திக்க தெரியல யாருக்கும். போ பீச்சுக்கு போ 7 மணிக்கு மேல. இப்படியெல்லாம் பேசுவான். யார திட்டுறானோ 4 வருஷத்துல அந்த கட்சியில போய் அவங்கள புகழ்ந்து பேசுவான். ஆமா, வைகோ கிட்ட இருக்கும்போது தலைவர் கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு அவதூறாக பேசினான் இந்த நாஞ்சில் சம்பத் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதிமுக தலைவர் தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை குறித்து எந்த அளவுக்கு கேவலமாக பேசினான் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் வைகோவையே பேசினான். மதிமுக வைகோவையே பேசினான். வைகோ என்னடா, நான் தாண்டா சம்பத் பெரிய பேச்சாளர், என்ன மாதிரி வைகோ பேசுவானா? பேசினான். வைகோ அச்சு வெளியே தோத்துட்டார். அங்க எங்க போய் அதிமுக போய் சேர்ந்தான். ஜெயலலிதா அவன் அதிமுக சேர்த்து இனோவா கார் கேட்டான். எனக்கு கூட்டத்துக்கு போறதுக்கு கார் வேணாம்மா, சொல்லுமா கொடுப்பாங்க கேட்டான். உன்னை இனோவா கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இனோவா கார் வாங்கி கொடுத்தவொடனே அதிமுக ஆளுங்கட்சி லட்சமா சம்பாதிச்சா எவ்வளவு கீழிறங்கி பேச முடியும் தலைவர் கலைஞர் அவர்களை எவ்வளவு கீழிறங்கி பேசினான். மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ் இனத்தின் தலைவன் தளபதி ஸ்டாலினை குறித்து ரொம்ப கேவலமா பேசினான். யாரை பார்த்தாலும் அவன் இவன் தான் பேசுவான். திமுக மேடையில பேசும் பொழுது ஜெயலலிதாவே அவோ இவன் தான் பேசுவான். நம்மளதான் அம்மையார் செல்வி ஜெயலலிதான்றான்.
அவன் இவன் தான் பேசுவான். யார பார்த்தாலும் அவன் இவன் தான். அவன் என்னடா அனுவான். அதனாலதான் நான் சார் சாமா நான் சம்பந்த பேசும்போது அவன் இவன் பேசுறேன். என்னடா டேய் கொள்கை இல்லாத பொறம்போக்கு, டேய் அரசியல் விபச்சார நாஜர் சம்பத், நான் இப்படிதான் பேசுவேன். அவன் அப்படிதானே பேசுறான். அவனுக்கு அவன் மொழியில பேசினாதான் அவனுக்கு புரியும். அவனுக்கு அவன் மொழியில தான் பேசணும். அங்க அதிமுக மேடையில அவ்வளவு கேவலமா பேசினான் முதலமைச்சர். திமுகவை அவ்வளவு கேவலமா பேசினான். அவ்வளவு கேவலமா பேசி அங்க என்ன பண்ணா, ஜெயலலிதா டிவியில புதிய தலைமுறை டிவியில பேசும்போது ஜெயலலிதா ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த தெருவுல ஒரு டெத் ஆயிடுச்சு. அப்போ பத்திரிகையாளர் கேக்குறாங்க, அந்த தெருவுல டெத் ஆயிடுச்சு, அங்கெல்லாம் போய் பேனர் வைக்கலாமா? உங்க அம்மா போற வழியில ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு கேக்குறான். அது இவன் சொல்றான் நாஞ்சில் சம்பத்து, ஒரு யானை தெருவுல நடந்து போகும்போது 4 எறும்புகள் காலில் மிதிப்பட்டு சாகதான் செய்யும். அப்படி எங்க அம்மா ஏனான்னா உடனே ஜெயலலிதா இந்த நாஞ்சில் சம்பத் அந்த கொள்கை பொறுப்பு துணைச்சாளர் பதவி கொடுத்துச்சுல அதெல்லாம் தூக்கிடுச்சு. கூட்டம் இல்லாம இருந்தான். அங்க கூட உடம்பு சரியாத ஆயிடுச்சு. ஜெயலலிதா அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து செலவெல்லாம் பண்ணிச்சு. அப்புறமா அந்த அம்மா ஜெயலலிதா இறந்துட்டாங்களா? இறந்துட்ட உடனே அடுத்து என்ன பண்றான், சசிகலா கிட்ட போய் சின்னம்மா, அவன் தான் முதல்ல மேடையில சின்னம்மான்னு பேசினவன் சசிகலா. நான் பலமுறை சொல்லிட்டேன், சசிகலா புருஷன் நடராஜனாலேயே சசிகலாவை அம்மா ஆக்க முடியல. இவன் சசிகலாவை சின்னம்மான்னு சுத்திட்டு இருந்தான். அது ஜெயிலுக்கு போனோன்னு டிடிவி தினகரன் போனான். டிடிவி தினகரனை கட்சி விட்டு நீக்கி விட்டான் அந்த எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு அப்படியே பார்த்துட்டு இருந்தான். டிவிகள்ல பேசும்போது கூப்பிடும் போது அரசியல் விமர்சகரா போனான், திராவிட இயக்க பேச்சாளரா. மொல்லமா திமுகவுக்கு ஜாலர் அடிக்க ஆரம்பிச்சான். எங்க ஆளுங்க அப்பயே உஷாரா இருக்கணும். இவனை கிட்ட அவன் என்ன பேசின பேச்சு, என்னென்ன பேச்சு பேசின, நான் பேசுன ஒரு பேச்சுன்னு என்ன தள்ளி வச்சிருக்கீங்க. நாஞ்சில் சம்பத் பேசின பேச்சுக்கு அவனுக்கு சாகும் வரை தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவனை கூட்டின்னு வந்து திமுக மேடையில் ஏத்தினாங்க எங்க ஆட்கள். திராவிட இயக்க பேச்சாளர் மேடையை, திமுக மேடையை ஆக்கிரமிச்சிட்டோம். கூட்டத்துக்கு கிளம்பும்போது ரூம்ல ₹1,00,000 ₹75,000, குறைஞ்சது 50,000 50,000 இல்லைன்னா இல்ல, கவர் வாங்கிட்டு தான் வருவான் கார்ல. மேடையில ஏறி அதிமுக இருக்கும்போது திமுக எப்படி திட்டினானோ அந்த மாதிரி திமுக மேடையில எடப்பாடி பழனிசாமி திட்டுவான். அங்க நம்மளை திட்டினா இங்க நம்மள என்னென்ன திட்டுறதுக்கு என்னென்ன மொழிகள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை அதிமுக மேடையில எடப்பாடி பழனிசாமி திட்டினா, பிஜேபி திட்டினான். எடப்பாடி பழனிசாமி திட்டினான், பிஜேபி திட்டினான். நீங்க பேசலாம், இங்க நல்லதானடா போயிடுச்சு. உனக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தாங்கல்ல. நாஞ்சில் சம்பத்தை சொல்றேன், என் கட்சியினுடைய பேச்சாளர் இருக்கல்ல, உணர்வுள்ள, நீ டூப்ளிகேட், நீ ஃப்ராடு, நீ துரோகி, நீ பச்சோபந்தி, இவரான பிளாக் ஷீப், பச்சை பிராஸ்டியூட் அரசியல், பச்சை விபச்சாரி, அரசியல் விபச்சாரி. ஆனா உண்மையிலே திமுக மேடையில பிறந்ததுல இருந்து பாரம்பரிய திமுக குடும்பம், தீக்கால இருந்து அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள், இன்க்ளூடிங் குடியாத்த குமரன், எங்களுக்கு யாருக்கும் கூட்டம் இல்லை. இப்பதான் நாஞ்சில் சம்பத் வந்து போனா 2 லட்சம் செலவாச்சு. கூட்டத்துக்கு ₹1,00,000 செலவாச்சு, அவனுக்கு ₹1,00,000 செலவாச்சு. இன்னும் ஒரு மாசம் அவன் கூட்டம் போடும். அவனுக்கு கொடுக்குற ₹50,000 10,000 கொடுத்தா 5 பேச்சாளருக்கு அவங்க ஒரு மாசம் குடும்பத்தை நடத்திடுவான். எவ்வளவு பெரிய பெரிய பேச்சாளர் எங்க மேடை ஆக்கிரமிச்சான். எங்க பேச்சாளர்களுக்கு என்ன நிலைமை? ஈரோடு இறைவன் எங்களுக்கெல்லாம் தமிழாசா, இணையெழுச்சி கவிஞர். பள்ளி மாணவனா இருக்கும் பொழுதே தலைவர் தளபதியோடு பயணித்தவரன் எவரெஸ்ட் கணேசன், அவங்களுக்கு கூட்டம் இருந்துச்சா? கரூர் முரளி நல்ல பேச்சாளர். சகோதரி சேலம் சுஜாதா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் காப்பாத்துது, கூட்டம் இல்ல. இந்த சம்பத் வந்து எங்க கூட்டத்தை திருடிட்டானே, அவனை தானே கூப்பிட்டாங்க, எங்களையே கூப்பிட்டாங்க. கந்திலி கரிகாடு கதையா சொல்லி பேசுவான் நண்பன். சரவட்டி சரத்பாலா அருமையா பேசுவான். பொன்னேரி சிவா முனைவர், டாக்டர் பட்டம், கலைஞரை குறித்து பேசி முனைவர் பட்டம் பெற்றவர் தம்பி பொன்னேரி சிவா. அத்திப்பட்டு சாம்ராஜ் நல்ல பேச்சாளர். ஆலந்தூர் ஒப்பிலாமணி சிறந்த பேச்சாளர். ஆலந்தூர் மதர்மன்னன், ஆலந்தூர் கருணாகரன் அதிரடி பேச்சாளர். தஞ்சை கூத்தரசன் சீனியருங்க, ஐயா வெற்றி கொண்டான் வீட்டுல இருக்காரு, கூட்டம் இல்லை. ஐயா வெற்றி கொண்டான் பட்டிமன்றத்துல நான் சின்ன வயசுலயே போனேன். திமுக மேடை வரலாறு, டே நாஞ்சில் சம்பத் 6 வருஷம் என் கட்சி பேச்சாளருடைய பொழப்ப கெடுத்து நாடகம் ஆடி எங்க முதுல குத்துட்டு ஓடிட்டாடா. புலவர் ஆடலரசு பட்டிமன்றத்துடைய ஜாம்பவான் புலவர் ஆடலரசு, சும்மா மீச வச்சு புலவர் ஆடலரசு. அவர் பட்டிமன்ற நடுவர் அணித்தலைவர் ஐயா வெற்றி கொண்டான், இன்னொரு அணித்தலைவர் ஐயா தஞ்சை கூத்தரசன். அந்த பட்டிமன்றத்துல சின்ன பையனை டவுசர் போட்ட காலத்துல இருந்து குடியாத்த குமரன் பேசுறேன். அந்த பட்டிமன்றத்துல பேசுறது யாருன்னு கேட்டா, நடுவர் ஐயா புலவர் ஆடலரசு, ஒரு அணித்தலைவர் ஐயா தஞ்சை கூத்தரசன், ஒரு அணித்தலைவர் ஐயா வெற்றி கொண்டான். அந்த அணியில பேசுறது இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன்,
கவிஞர் நன்மாறன், சிங்கார சேடியப்பன், புலவர் சாமி நாகப்பன், இவங்க முன்னால பேசின இந்த குடியாத்தம் குமரன், நெல்லிக்குப்பம் புகழேந்தி, எத்தனை பேர் அந்த பட்டிமன்றத்தை நாங்கெல்லாம் பேசுவோம். ஆடலரசு இறந்துட்டார். மேடையில பேசி 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 பேச சென்றாயோ சாக சென்றாயோன்ற மாதிரி இப்ப ஆடலரசு பேசி பேசி இருந்தார். ஆடலரசு இல்ல வீரபாண்டியார் கண்ட்ரோல் இருந்தாங்க அவங்க எல்லாம். ஆடலரசு பேசி பேசியே இருந்தார். அந்த வெற்றி கொண்டாய பட்டிமன்றத்தை 25 வருஷம் நான் பேசினேன். வெற்றி கொண்டாய பட்டிமன்றத்தை 25 வருஷம் நான் பேசினேன். தஞ்சை கூத்தரசர் அவரு இன்னைக்கு வீட்டுல இருக்கார். நான் சொன்ன மாதிரி கவிஞர் நன்மாறன் இப்ப தலைவர் தளபதி கவிஞர் நன்மாறனுக்கு கலைமாமணி விருது கொடுத்தார். அதே மாதிரி புலவர் சாமி நாகப்ப சொன்ன அற்புதமா பேசுவார். நாகமை கருப்பையா, சென்னை அரங்கநாதன், தமிழ் குண்டான், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கார். பொள்ளாச்சி சிஞ்சிக் தம்பி செய்தி தொடர்பு துணை செயலாளர் நல்லா பேசுவான் தம்பி. நான் தான் மேடை அறிவு பண்ணி கொடுத்தேன், அறிவு பண்ணேன். கோவை சம்பத், கோவையில் எக்கச்சக்கமான பேச்சாளர் நிறைய இருப்பான். கோவை ஃபுல்லா பேச்சாளர். குடியாத்தத்துல எத்தனை பேச்சாளர்? குடியாத்தம் அன்பு, குடியாத்தம் கோடீஸ்வரன், குடியாத்தம் பாரி, குடியாத்தம் மொழிமாறன், குடியாத்தம் நாசிய பிரபாகரன், குடியாத்தம் கவிஞர் தூயவன், முன்னாள் நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினர் குடியாத்தம் புவியரசி, இத்தனை பேச்சாளர். நான் கொள்கை பொறுப்பு துணை சார் இருக்கும்போது இவங்களதான் பேச்சாளருடைய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தேன். வேலூர்ல ரமேஷ், பிரம்மபுரம் பழனி, சேர்க்காடு கென்னடி, பேர்னாம்பட்டுல ராஜேந்திர பிரசாத், ஆம்பூர் தர்ம, ஆம்பூர் புரட்சிதாச, ஆம்பூர் பொய்யாமொழி, வறுமையிலே வறுமை. ஆம்பூர் பொய்யாமொழிக்கு பேச்சாளர் வறுமை, சூசைட் பண்ணிக்கிறான் வறுமையில. இதுல சீனியர் அக்கா புதுக்கோட்டை விஜயா, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அமைச்சர் அந்த சீக்கிரம் வாரிய தலைவர் அவங்களுடைய உழைப்பை மதிச்சு தளபதி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு, மகிழ்ச்சி. அதே மாதிரி நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர் ஒரு வாரிய தலைவர். விபிஆர் இளம்பருதி, நானும் அவனும் பசியும் பட்டினமா ஐஓ ஹாஸ்டல்ல கஷ்டப்பட்டு வண்டிக்கு பெட்ரோலுக்கு துட்டு இல்லாம நடந்து போவோம் கூட்டத்துக்கு. வரும்போது கட்சிக்கார ஆட்டோ வச்சான். அவன் இளம்பருதிக்கு கூட்டம் இல்லைன்னா நான் கூட்டத்துக்கு போயிட்டு தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். நீங்க அவன் ஜட்ஜு அந்தஸ்துக்கு தளபதி அவனை வந்து கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்தாங்க. சந்தோஷம், நன்மை, நல்லா இருக்கலாம். சைதை சாதிக் இன்னைக்கு அவன் ஃபீல்ட்ல பேசிட்டு இருக்கான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு ஃபேமஸா இருக்கார். திண்டுக்கல் யோனி அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் ஸ்டார் பேச்சாளர், இன்கம் டாக்ஸ் பேச்சாளர். அவங்க எல்லாம் நான் இத்தனை பேச்சாளர் சொன்னேன். கரூர் கணேசன் அற்புதமான பேச்சாளர். இன்னைக்கு அவங்களுடைய மனைவி கவிதா கணேசன் அவங்க வந்து இன்னைக்கு வந்து கரூர் மாநகராட்சி மேயரா இருக்கிறார். நான் இப்படி பேச்சாளர் பட்டியல் போட்டேன்னு வச்சுங்க, நான் பேச்சாளர் பட்டியல் போட்டு இவங்க எல்லாம் இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்க. நாங்க பேசின இந்த மேடை குடியாத்துக்கு வந்தான் நாஞ்சில் சம்பத் 50,000 ரூபாய் சொல்லையா கொடுத்தோம். எங்க ஒன்றிய செயலாளர் சத்யானந்தம், இளைஞரணி மாவட்ட துணை பாடர் தம்பி ராஜகோபால் கூட்டம் நடத்தினாங்க. 50,000 ஒன்று இளைஞரணி பாடர் தம்பி ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்தினாங்க. 50,000 சொல்லையா கொடுத்தோம். அவன் காருக்கு டீசல், உல்லாச வாழ்க்கை. இளைஞரணி சார்பா தொடர்ந்து 2 மாசம் கூட்டம் நடத்தினார். நாளைய தமிழகம் மாண்டோகண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நான் இத்தனை பேர் சொன்னேன்ல, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு. ₹1,00,000 75,000 குறைஞ்சது 50,000. ராஜ வாழ்க்கை, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், 5 ஸ்டார் ஹோட்டல், அவருக்கு விரால் மீன் குழம்பு, பப்பாளி சீவி கொடுக்கணும். அது எலும்பு நீக்கிய கறி தான் வேணும். அதுல விரால் மீன் குழம்பு தான் வேணும். மீன் வறுவல் வேணும். மோரு ரசம் மெனு கொடுத்துருவார். சாப்பாடு போடுறத சொல்லி காட்டக்கூடாது. அவ்வளோ ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சான். இந்த கட்சிக்காக பசியும் பட்டினியுமா பிச்சைக்காரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாவேன்னு சொல்றான் பார். நான் சொன்ன இந்த பேச்சாளர் பட்டியல் குறைச்சுதான் சொன்னேன், இன்னும் அதிகமா இருக்கு. அவங்களாம் இந்த கட்சியில கொள்கைக்காக உழைச்சவங்க. இன்னைக்கு யாருக்கும் கூட்டம் கிடையாது. அவங்களாம் எப்படி பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களாம் எப்படி பொழைச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. நாங்களாம் கொள்கைவாதிங்க. நாஞ்சில் சம்பத் கொள்கை இருக்காடா? முன்னால பேசியிருக்க குடியாத்த குமரனுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி தமிழ்நாடுக்கு தெரியும். தளபதி என்னை காப்பாத்துறாரு. மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் திருவண்ணாமலையின் ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவன், அருணை மாநகரத்தின் அருணையின் செல்வம், திருவண்ணாமலை திராவிட தீபம், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு என் குடும்பத்தை காப்பாத்துறார். வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ என் குடும்பத்தை காப்பாத்துறார். திமுக என் குடும்பத்தை காப்பாத்துது. எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் சொல்லிட நாஞ்சில் சம்பத் எவன்டா வந்து உன்னை அடிச்சிருக்கான்? உனக்கு என்னடா உயிருக்கு அச்சுறுத்தல்? உன்னை எவன் ஒரு ஆளே மதிக்குது. ஆனா இந்த குடியாத்த குமரன் முன்னால பேசிட்டு இருக்கான் இல்ல, 2 முறை கட்சியில இருந்து தகுதி நீக்கம், ஒழுங்கு நடவடிக்கை 2 முறை. இப்போ கூட நான் ஒழுங்கு நடவடிக்கையில
நீக்கப்பட்டுதான் இருக்கிறேன். அதனால் என் கட்சிக்கு நான் பேசாம இருக்க முடியும். நான் நாஞ்சில் சம்பத் மாதிரி பிராஸ்டியூட்டா பாலிடிக்ஸ்ல? நான் வியாபாரியா? நான் விபச்சாரியா? நான் உண்மையான கட்சிக்காரன். சாகுற வரைக்கும் நான் திமுக காரன். என் கொடி கருப்பு சோப்பு, என் சின்னம் உதயசூரியன், என் கடவுள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞர், என்னாலும் என் தலைவன், என்னாலும் தமிழகத்தின் முதல்வர், இந்நாள் முதல்வர் 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் என்னுடைய தலைவன், என் எதிர்கால தலைவன். டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த கொள்கையோட எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் 2 பேர் என்ன ஏத்துக்கல. திமுக 2 பேர் மட்டும் தான். தளபதி ஏத்துக்கிறார், கட்சி ஏத்துக்கிறார். அது 2 பேர் ஏத்துக்கல. 2வது முறை கட்சி விட்டு நீக்கிறார். அந்த அசிங்கத்தையும் தாண்டிட்டு இருக்கான். வீட்டாண்ட எவ்வளவு கரெக்டா, டே நாஞ்சில் சம்பத் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லடா. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன். ஏன் சாபமோ என்னன்னு தெரியல. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி புறம்போக்க கட்சி ஆயிடுச்சு. அரசியல் கட்சி அந்தஸ்தும் போச்சு, மாம்பழம் சின்னமும் போச்சு. கட்சி ஏடான்ட்டான் தேர்தல் கமிஷன் கோர்ட்ல. அவன் வீட்டாண்ட கத்தி எடுத்து வருவான். 100 பேர் 200 பேர் வருவான். குடியாத்துல 1000 பேர் கூடானுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண அரெஸ்ட் பண்ண சொல்லி பொம்மணிகள்லாம் அனுப்புவான், கையில செருப்பு தொடப்பம் எல்லாம் கொடுத்து. அதே மாதிரி பிஜேபிக்காரன், அதே மாதிரி ஜெயலலிதா கொலை பண்ண பாரு கொலகாரி திருடி சசிகலா, அவன் ஆதரவாளருங்க, ஏடிஎம்கே காரங்க. இத்தனை எதிர்ப்புகளை நான் பார்த்தேன். அப்பதான் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களும் தலைவர் தளபதி இடத்திலே, முதலமைச்சர் இடத்துல சொல்லி பாதுகாப்பு தரணும் குடியாத்த குமரனுக்கு. கட்சி விட்டா தளபதியை பேசினாலும், அண்ணன் உதயாவை பேசினாலும், யாரு இருந்தாலும் சண்டைக்கு போறான், தைரியமா பேசுறான், ஆம்பளாங்க. தளபதி காப்பாத்துவோம் குமரனை, அது நம்ம குடும்ப பிரச்சனை, அதை நம்ம பேசி தீர்த்துக்கணும். தளபதி எனக்கு துப்பாக்கி அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அப்பயும் என்கிட்ட சண்டைக்கு. சோ நாங்க இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கூட திமுக ஆனா டே நாஞ்சில் சம்பத் உனக்கு என்னடா சம்பாதிச்சேடா 6 வருஷம் கேட்டா, நான் 6 வருஷமா எந்த கட்சிக்கும் போலையே, நான் ஏன் கட்சி மாறணும்? நான் 6 வருஷமா எந்த கட்சிக்கும் போல, எந்த கட்சிக்கு போலனா எந்த மேடையிலடா பேசுனேன்? ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையா, பாடூஸ் நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியிலடா பேசுனேன்? இலக்கிய விழாக்கள்ல பேசுறேன். மாசம் 20 கூட்டம் இலக்கிய கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சா? கோயில்ல பேசிட்டு இருந்தியா? ஆன்மீக சொற்பொழி வாட்டிட்டு இருந்தியா? உன்னை எந்த இலக்கிய விழாக்கும் கூப்பிடல. நீ கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்கும் உன்னை யாரும் கூப்பிடல. எந்த கோயில் நிகழ்ச்சியில உன்னை கூப்பிடல. உன்னை கோயில் நிகழ்ச்சி கூப்பிட்டா தீட்டு. உன்னை பத்தி எத்தனை வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உத்தம மாதிரி பேசுற. ஒரு பக்கம் ஃபுல் பாட்டில் வாயில பீர் குடிக்கிற வயசு பொண்ணு, மேல தம்மா துணி, கீழே தம்மா துணி போட்டுன்னு, மேலே கொஞ்சம் ஆடை கீழே கொஞ்சம் ஆடை, தொப்புள் தெரிய உன்னை கட்டி புஷ்னு உதட்டு இங்கிலீஷ் கிஸ் கொடுக்குது. நீயும் கொடுக்குற, அந்த பொண்ணும் கொடுக்குது. அந்த வீடியோ போட்டோல எவ்வளவு வைரல் ஆச்சு. அதனால உன்னை யாரும் கோயில கூப்பிட நிறுத்திட்டாங்க. உங்க பொம்பளை பொறுக்கி குடிகார வரடான்ட்டாங்க நாஞ்சில் சம்பத்தை. எந்த கல்லூரிக்கும் கூப்பிடல. வயசு பொண்ணுங்கிற இடத்துல அவனை கூப்பிடக்கூடாது. ஆனா திமுக மேடையில உன்னை ஏத்தனாங்க. சரி, ஏதோ நீ கொலைக்கிறிய, நல்லா சம்பாரிச்சிட்டே இருக்கிறான். நல்லா கேளுங்க ஐயா, நல்லா சம்பாரிச்சிட்டே இருக்கிறான். இந்த தற்குறி விஜய், இந்த பொம்பளை பொறுக்கி நடிகர் குடிகார விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான், தமிழக வெத்து கழகம். இவன் பார்வை அந்த பக்கம் திரும்புது. அங்க போனா நல்லா ஏமாத்தலாம் அவங்கள, இங்க துட்டு வாங்குறோட அங்க துட்டு அதிகமா வாங்கலாம்னு பார்த்துட்டே இருக்கான். இங்க பேசினே இருக்கிறான். எனக்கு நல்ல கூட்டங்கள், நான் தான் சொன்னேன், இத்தனை பேச்சாளர் குழப்பம் மண்ண போட்டான். இவன் இத்தனை கூட்டங்களை பேசி நல்ல பேச்சாளர். நான் சொன்னேன், இவங்க எல்லாம் நாஞ்சில் சம்பத்து, இவங்க கால் செருப்பு தூசி கிடையாது. நாஞ்சில் சம்பத்து குடியாத்த குமரன் கால் செருப்புக்கே நாஞ்சில் சம்பத் தூசி கிடையாது. உனக்கு நல்ல கூட்டங்கள் நடந்துட்டே இருக்குது. அங்க திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்துட்டு லட்சமா சம்பாதிக்கிற 50,000 75,000 லட்சம் எந்த மந்திரி வாசப்படிக்கு நான் போலே செருப்பால் அடிப்பேன். போன்ல மேட்டர் முடிப்பான். எங்களுக்கு எதுவுமே நடக்காது. ரத்தம் சிந்தி கட்சிக்காக பேச ஒரு பேச்சாளர் எதுவும் இல்லை. நாஞ்சில் சம்பத்துக்கு நடந்துச்சு. அந்த அளவு கட்சி முக்கியத்துவம் கொடுத்துச்சு. திராவிட இயக்க பேச்சாளர், திராவிடன் பேசினா அந்து போன ஷடால் அடிப்ப உடனே நாஞ்சில் சம்பத்தை. திராவிட இயக்க பேச்சாளர் இங்க பேசினே, நீங்க நல்ல துட்டு சம்பாதிச்சுன்னு திடீர்னு விஜய பாராட்டி பேசினா, என் கட்சிக்காரன் அவனை செருப்படிப்பானா அடிக்க மாட்டான். திடீர்னு கோர்ட்ல அந்த கரூர்ல 41 பேர் கொலை பண்ணான்ல தற்கொலை விஜய், அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய், சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்ட்டுக்கு போறான். அவனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு, சிபிஐ விசாரிக்கணும். ஏன்னா பிஜேபி சொல்லிதானே அவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். பிஜேபியுடைய பிரான்ச் தானே அவன் விஜய். உன்னை இவன் விஜய பாராட்டுறாங்க. நம்ம சிபிஐ வேணா, நாங்க தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கிறோம். இவன் சிபிஐ வேணும்னு போறான். அரசாங்கத்தை எதிர்த்து, திமுக எதிர்த்து அவன் சிபிஐ தீர்ப்பு வாங்கிட்டான். சிபிஐ தான் விசாரிக்கணும். அதுக்கு விஜய பாராட்டுறான்னா, ஏன்டா பார்த்தா டே, ஏன் மேடையில பேசி என் கட்சி மாவட்ட செயலாளர், என் கட்சி நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், என் கட்சி இளைஞரணி மாணவரணி நிர்வாகி, என் கட்சிக்காரன் கூட்டம் போட்டு என் கட்சிக்காரன்
அவன் பொண்டாட்டி தாலி அண்டா குண்டாலாம் அடமானம் வச்சு உனக்கு ₹1,00,000 ₹50,000 ₹75,000 வழி செலவு கொடுத்தா என் வீட்டு சோத்தை துண்ணுபுட்டு விஜயை நீ பாராட்டி பேசினா அப்புறமா திமுக ஒண்ணுங்கன்னா கூப்பிட்டு அண்ணா விருது, கலைஞர் விருது, தளபதி ஸ்டாலின் விருது, பேராசு விருது கொடுப்பாங்க பாடு. என் அறிவாளி தந்து என்ன மிரட்டினாங்க. ஒரு மயிரும் மிரட்டல. உன்னை கூப்பிட விடாம முடிவு பண்ணிட்டான். தஞ்சாவூர்ல என்னுடைய 5 கூட்டத்தை கேன்சல் பண்ணி வயிற்றில் அடித்தார்கள். 6 வருஷம் ஓட் சாப்பிட்டிய, 6 வருஷம் சாப்பிட்டியடா. 2 கோடி வேமல் சம்பாதிச்சு ஒரு கூட்டத்துக்கு லட்சம்னா கணக்கு எடுத்துக்கல. யாரோ ஒரு சிலர் தான் 50,000 கொடுப்பாங்க. அது இல்லாம அவன் தஞ்சைனா 10, 20 கவர்ல போட்டு கொடுத்துருவாங்க. 2 கோடி மேல சம்பாதிச்சிருக்க மாட்டா நீ இந்த 6 வருஷத்துல. வயிற்றில் அடிச்சாங்களா? திமுக நாடியில பேசினேன்னா விஜய் கலைஞர் குடும்பத்தை கேவலமா பேசுறான். தலைவர் தளபதி ஸ்டாலின் ஊழல்வாதி என்றான். புறம்போக்கு நாய் குடும்பமே கொள்ளடிக்குதுன்றான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றான்? அந்த நடிகர் விஜய் என்ன சொல்றான்? பவளவள பாப்பான்றான். அவன் குடிகார பாப்பா விஜய், பொம்பளை பொறுக்கி பாப்பா விஜய், 41 பேரு கொலை பண்ண கொலகாரம் பாப்பா விஜய், தற்குறி விஜய், பனையூர் பாப்பா விஜய், அண்ணன் உதயாவை பேசுறான். நீ அவனை பாராட்டினா உன்னை கூட்டு தஞ்சாவூர்ல கூட்டம் போடுவாங்களா? அப்புறமா என்ன பண்ணா எல்லா யூடியூப் சேனல் திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சான். விஜய் அப்படி அந்த தந்தி டிவியினுடைய கருத்தரங்கத்துல விஜய் அப்படியே சப்பரம் குல்பேஸ் விஜய் வலிக்குது விட்டுடனாலும் விடமாட்டேன்றான். சப்பரம் விஜய் 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 விஜய். இவனுகிட்ட ஒரு மாசம் முன்னாலே நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு தேதி வாங்குறார். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு செயல்பாபு அண்ணன் சேகர்பாபு தேதி வாங்கிட்டார். அந்த கூட்டத்தை கூப்பிடுறார். சரி இவன் இப்படி அலையிறானே, இவனை கூப்பிட்டு ஒரு தட்டி வச்சுக்கலாம்னு ஒரு லைன் எடுக்கிறார் அண்ணன் சேகர். கரெக்டா பண்ணார். கூப்பிட்ட உடனே மேடைக்கு வந்துட்டான். ஆனா இவன் 10 நாளைக்கு கூட்டம் நடக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாலே விஜய் கிட்ட தேதி கொடுத்துட்டான். இந்த தேதியில நீ கட்சியில சேரணும்னு சொல்லிட்டான். இந்த தேதிக்கு பனையூருக்கு வந்துரு. அவன் பனையூர்ல உள்ள ரூம்ல பெண்களோட அம்மனமா படுத்து கிடப்பான், குடிச்சுட்டு இருப்பான், பெண்களோட உல்லாசமா இருப்பான். நீ வந்தா பேண்ட் சட்டை சொக்கா எல்லாம் போட்டு மேல தலைக்கு விக்கெல்லாம் மாட்டி கூட்டிட்டு வரோம், நான் கட்சியில சேர்த்துறோன்னு தேதி கொடுத்துட்டான். விஜய் கிட்ட கட்சியில சேர்த்து முடிவாய் போச்சு. அண்ணன் சேகர் பாபு போன் பண்றாரு, கூட்டத்துக்கு வாண்டார். கூட்டத்துக்கு போறோம். ஏண்டா நீ விஜய் கட்சியில போய் சேர போற, சொல்ல வேண்டியதான நான் விஜய் கட்சி போறேன், கூட்டத்துக்கு போறேன். ஆனா கூட்டத்துக்கு வேணாம், போறதான் போறோம் நம்ம விஜய் கட்சிக்கு. இந்த ஒரு கூட்டத்தை ஏன் விட்டுணும்? இந்த ஒரு கூட்டத்தை பேசி சேகர் பாபுன்னா மாண்புமிகு அமைச்சர் செயல்பாபு அண்ணன் சேகர் பாபு ₹1,00,000 கொடுப்பாரு. ₹1,00,000 வாங்கிக்கின்னு நம்ம அங்க போயிடலாம். நீங்க கூட்டம் பேசுவாங்க. அண்ணன் உதயாவை அப்படியே 1000 ஏழைகளுக்கு சமம் தம்பி உதயநிதி ஸ்டாலின். உங்களை தலை சிறந்த எதிர்காலம் இருக்கிற இடம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். 2026 அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நல்லா பேசினான். அப்பயே அங்க பழனியப்பன் கரு பழனியப்பன் அங்க இருக்கிற சகோதரி மதுவதனில இருந்து எல்லாம் வச்சு செஞ்சாங்க மேடியில. ₹1,00,000 வாங்கின்னு 4 நாள்ல போய் விஜய் கட்சியில போய் சேர்ந்தான். இவன் ஒரு மனுஷனா? டேய் விஜய் நீ எதிரியா இருக்கலாம், இவனையா நம்பர் எத்தனை பேர் துரோகம் பண்ண நம்பர் 3 சொல்லிட்டா லிஸ்ட். மதிமுக ஃபர்ஸ்ட், திமுக, மதிமுக, அதிமுக, டிடிவி தினகரன், சசிகலா, திமுக மாதிரி எட்டி பார்த்தான். மல்லை சத்யானுடைய திராவிட வெற்றி கழகத்தை அங்க கூட்டம் நடக்காதனோன்னு அப்படி பார்த்தான். இப்ப விஜய் 7 கட்சி மாறி இருக்கும். 7 கட்சி மாறினவோ உன் கட்சிக்கு என்னது? தேர்தல் பரப்புரை செயலாளரா மயிரப்புடின்னு போயிடும். உன் தேர்தல் இவன் பரப்புரைக்கு போனானா மயிரப்புடின்னு போயிடும். இவன் தேர்தல் பரப்புரை அங்க போய் என்ன சொல்றான்? உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்காலம் இல்லைன்றான். செருப்பால் அடிக்கலாமா அவனுங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன்னா எந்த வாய்டா சொல்லிச்சு அந்த மேடையில அவருடைய பிறந்த நாளுக்கு 4 நாளைக்கு முன்னால? எதிர்காலங்குது 1000 யானைக்கு பலத்துக்கு சமமானவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின். வசந்தத்தின் தூதவன், இளைஞர்களை வசந்தத்தின் தூதவனாக வரவேற்கக்கூடிய ஒரு புயல் மனம் போர் கொண்ட வாலிபன் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினை பார்க்கும் பொழுது வாலிப பெரியாராக பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை பார்க்கும் பொழுது வாலிப அண்ணாவாக பார்க்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை பார்க்கும் பொழுது வாலிப கலைஞராக பார்க்கிறேன், முரசொலியாக பார்க்கிறேன். உதயநிதி இடத்திலே உதயசூரியனை பார்க்கிறேன். உதயநிதி முகத்திலே கருப்பு சோப்பு கொடி பார்க்கிறேன். அறிவாலயம் தான் உதயநிதி தான் அறிவாலயம். அன்பகத்தின் மன்னனாக அறிவாலயத்தின் இளவரசனாக பார்க்கிறேன். இதெல்லாம் நான் பேசுறது. அவன் பேசினான் அன்னைக்கு. எதுல? எதனா யூடியூப்ல பாத்துருமா மாதிரித்து. இவ்வளோ பேசிவிட்டு உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்றான். ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் லக்காடி பையன் உதயநிதிக்கு எதிர்காலம் இல்லைன்றான். எங்கன்னு கேட்டா விஜய் கட்சியில போய் சேர்ந்து பேட்டி கொடுக்குறான். அடுத்து என்ன சொல்றான்? கட்சி அலுவலகம்னா விஜய் கட்சி தான்,
50 பேர் உட்கார்ந்து இளைஞர்கள் வேற பாக்குறான். 234 தொகுதிக்கு ஆளு போட்டான். ஜெகஜோதியா இருக்கு. இளைஞர்களா இருக்காங்க. விஜய் ஆபீஸ்ல. அண்ணா அறிவாலயத்துல போய் பார்த்தா சுடுகாடு மாரி இருக்குதுன்னு சொல்றான். டேய் அறிவாலயம் பார்த்தா சுடுகாடு ஆகுதா? டேய் அந்த சுடுகாடு தாண்டா 6 வருஷம் உனக்கு லட்சமா குடுத்துச்சு. அந்த சுடுகாடுன்னு சொல்ற. என் அறிவாலயத்தை சுடுகாடுன்றியா? அங்கதான் லட்சமா சம்பாதிச்ச. ஆனா அந்த தற்குறி ஒரு கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்கு, நீ ஒரு துரோகி. என்ன சொல்றது? நீ ஒரு துரோகி. காட்டி கொடுக்கிறவன், கூட்டி கொடுக்கிறவன், குடிகார பொம்பளை பொறி தான். அவன் விஜய் ஒரு குடிகார பொம்பளை பொறிக்கு, நீ ஒரு குடிகார பொம்பளை பொறிக்கு சரியா தான் போய் சேர்ந்துக்கிற. ஏதோ 50 லட்சம் கொடுத்தான்றாங்க, 2 கோடி கொடுத்தான்றாங்க. அவன் ஆத ஒரிஜினா திருட்டுல அடிச்சிருக்கிறவன் குத்துருப்பான். கார் தரானாங்களாம். இவனுக்கு கார் கொடுத்தா எங்க வேணாலும் போவான். கார் கொடுத்துட்டா விட்டு கூட சாப்பிடுவான். வீடு தரானாங்களாம். இப்போ துரும்பாக இருக்கக்கூடிய இளைஞர்களை இரும்பாக மாற்றி காட்டுவேன் நான் தமிழக வெற்றி கழகத்தில். இவன் சொல்றான். அவன் துரும்பு இல்லடா. டே அவன்லாம் வந்து தற்குறி. பிளக்கா பசங்க. பிளக்கா பசங்க இல்ல, சட்டி போடுற, கோழி ஆடுற, பம்பரம் ஓடுற பசங்க. அவனுங்களை இரும்பா மாத்துவானா? அத்தனை பேர் உன்னை வெற்றி செய்வான். துரும்பாக இருக்கிற இளைஞர்களை இரும்பாக மாற்றவேன். நான் சொல்லிவிட்டேன் விஜயிடத்திலே. பட்டிமன்றம் நடத்த வேண்டும், வழக்காடு மன்றம் நடத்த வேண்டும், கருத்தரங்கம் நடத்த வேண்டும், கவியரங்கம் நடத்த வேண்டும், பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும். எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். அப்பதானே அவன் துட்டு சம்பாதிக்க முடியும். இவனையாடா நம்ப போறீங்க? நாளைக்கு வேற எவனா இன்னும் அதிகமா காசு தரான்னு வச்சுக்கா. இங்க திமுகலே 5 மாசமா விஜய் நல்லா வச்சு செஞ்சான். நல்லா திட்டினா. இப்ப அதெல்லாம் யூடியூப் சேனல் வந்து இவனடா உன் கட்சிக்கு தேர்தல் பரப்புரை செயலாளர். ஏண்டா அவன் ஆதவ அர்ஜுனா பல கட்சியில போயிட்டு உங்ககிட்ட வந்துக்கிறான். அவனே ஒரு ஜாடு மாடு பாடுகா டுப்பாகூர். அவன் புஷி ஆனந்தன், அவன் ஒரு பரோட்டா கடை மாஸ்டர், பிராந்தி கடைக்காரன். இவன் ஒரு துரோகி. இவனை வச்சுன்னு இவர் கட்சி நடத்துவாராம். 2026 இவரு புளுத்துவாராம். இவரு கோட்டையில கொடி ஆத்துவாராம். நான் நாஞ்சில் சம்பத்துக்கு சொல்றேன் ஒன்னே ஒண்ணு. எங்கன்னா போய் சாவு. உன்னை வச்சங்க நாங்க பாரு. உன்னை மேடைய நான் அன்னைக்கே சொன்னேன். எல்லார்ட்டையும் சொன்னேன். அப்ப கொள்கை பொறுப்பு செயலாளரான திருச்சி சிவா அண்ணன் கிட்ட, சிவானன் சொன்னேன், அண்ணன் ராஜா கிட்ட சொன்னேன், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு கிட்ட கூட சொன்னேன். நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். இவனை எப்படி மேடை ஏத்துறீங்கன்னு, இவன் எப்படி இளைஞரணிலாம் பேசுறான். பேசுறதுக்கு எத்தனோ பேச்சாளர் இருக்காங்க. இவனை ஏத்துறீங்களா? இல்லப்பா அவன் பேசணும் வந்துக்கிறான். என்னைக்கு தான் நம்மள தெரியவன் காட்டி கொடுப்பான். முடிஞ்சிச்சா? ஆனா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாருல, காடு கிஃப்ட் டிஎம்கேக்கு அற்புதமான வேலை பண்ணாரு. பேச்சாளர்கள் தேர்ந்தெடுக்கணும், பேச்சாளர்களா வர விரும்புவங்க நீங்க மனு விண்ணப்பிக்கலாம் சொல்லி இளைஞரணி சார்பா அறிவிப்பு வெளியிட்டார். உலகத்திலே ஒரு அரசியல் கட்சியிலே பேச்சாளர் ஆவதற்கு 17,500 பேர் விண்ணப்பித்தது திமுக இளைஞரணியில் மட்டும்தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 பேச்சாளர் தயார் பண்ணி வச்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத், ஏதாவது நீ பழைய மாதிரி மேடை ஏறி தளபதி பத்தி அண்ணன் உதயா பத்தி பேசினா அந்த 300 பேச்சாளர் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், இளைய தலைமுறையில உன்னை வெற்றி செஞ்சு சுத்தி சுத்தி அடிப்பான். சுத்தி சுத்தி அடிப்பான். பேச்சாளர் தான் கட்சி. இன்னும் 50 வருடங்களுக்கு பேச்சாளர் உதயநிதி ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார். எனவே நாஞ்சில் சம்பத், நீ ஒரு பிம்புடா, அவுசாரிடா. உனக்கெல்லாம் ஒரு கொள்கை மாத்திரான் பார் துண்டை. பொம்பளைங்க தீட்டு துணி மாத்திர மாதிரி துண்டு மாத்தினே இருக்கிறோம். மாத்தினே இருக்கிறான். நான் இத்தனை பேச்சாளர்கள் சொன்னேன் இல்ல, என்னுடைய கொலீக்ஸ் என் கூட 97ல இருந்து நாங்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம். எங்களெல்லாம் அப்பெல்லாம் 18 வயசு தான் இருக்கும். அவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க. எனவே மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களையும் பயன்படுத்துங்க. எங்களையும் சொன்னா நான் இவ்வளவு நேரம் படிச்சேன். இந்த பேச்சாளர்கள் அங்கீகாரம் கொடுங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க, துரோகிக்கு. எங்க பேச்சாளர் கட்சியில பிறந்தவங்க நாங்கெல்லாம், எங்களுக்கும் அங்கீகாரம் கொடுங்க. நாங்க நாஞ்சில் சம்பத்தை பார்த்தோம். அடுத்து 2026 மீண்டும் நம்ம ஆட்சி கொண்டா வந்தாலும் வருவான். இங்க தெரியும், நான் திராவிட இயக்க பேச்சாளர் வருவான். சேர்த்துக்கிட்டு போறீங்க, ஷடால் அடிச்சு தப்புங்க. டேய் வாடா, டேய் நாஞ்சில் சம்பத், நீ மேடைக்கு வாடா. மல்ல உன்னை செருப்பால் அடிக்கிற வாடா, நீ மேடைக்கு வாடா நாஞ்சில் சம்பத். வா, என்னதான் நீ பேசுறன்னு. டேய் உன்னை காரி துப்புறான்டா, உன்னை காரி துப்புறான், தூவன்றான். உன்னை பார்த்தா அவன் கலிகிடா. அவன் ஒரு கொள்கை இல்லாத ஒரு விபச்சாரிடா. அவன் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டத்தோட மோசமான அரசியல் நாஞ்சில் சம்பத்னு உன்னை திட்டுறாங்க. திமுக சுடுகாடுன்னு சொல்லி அறிவாலயத்துல உதயநிதிக்கு எதிர்காலம் இல்ல, காலத்தின் கட்டாயம் விஜய் ஏற்றுக்கணுமா? வாயில் நல்லா வருது, நீ வாடா மேடைக்கு வாடா. டே நாஞ்சில் சம்பத், உனக்கு செருப்படி காத்திருக்குது. திமுக அண்ணன் உதயநிதி 300 ஏவுகணைகளை தயார் பண்ணி வச்சிருக்கார். பேசிட்டு இருக்கிற 30 வருஷமா மாணவர் பொறுத்து வந்து பேசிட்டு இருக்கிற நாங்க 30 வருஷமா பேசிட்டு எங்களுக்கெல்லாம் இப்ப 45, 46, 47 வயசாச்சு. நாங்களும் இருக்கிறோம். இந்த தேர்தலில் தளபதியை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைக்காம திமுக மேட விடாது. நீ ஒரு கொள்கை இல்லாத ஒரு புறம்போக்கு, வாடா பாத்துக்கலாம் வா. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் நண்பர்களே.
என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஆதரவு கொடுங்கள். எனது குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.